நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கேட்போமா? பரிசுத்த தேவன் எங்களோடு பேசுங்கப்பா. எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், அதுல சோதரம் 4ஆம் வசனத்தோட வாசிப்போம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். என்ன பெறுவீங்களா? வாடாத கிரீடம். ஆமே, சோத்திரம். என்ன தரப்புறார் நம்மளுக்கு ஆண்டவர்? கிரீடம் தரப்புறார், பலனை தரப்புறார். எப்ப? ஆமா, எப்ப? மாதிரியாய் வாழும் பொழுது. அதுக்கு மேல வசனம் சொல்லுதுங்க, 3ஆம் வசனம் சொல்லு பாருங்க. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களுக்கு அல்ல, மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். இப்ப மந்தைக்கு மாதிரி, குடும்பத்துக்கு யாரு மாதிரி? ஆமா, தகப்பனு தான் மாதிரி. ஆமா, பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? ஆமா, டீச்சர்ஸ் ஸ்கூல்ல படிக்கணும், யாரு மாதிரியா இருக்கணும்? பிள்ளைங்க படிக்கிறது அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணும்? மாதிரியா இருக்கணும். அந்த டீச்சர்ஸுக்கு அந்த ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணும்? முன்மாதிரியா. அப்ப அந்த முழு உலகத்துக்கு முன்மாதிரியா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை நீங்க பின்பற்றுன்னு சொல்ல முடியாது. ஒரே நம்பர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை நம்ம பார்க்க முடியும். அப்ப இன்னைக்கு மாதிரியை, சோத்திரம், மாதிரியை நம்ம என்ன பண்ணோம்? ஆமா, பின்பற்றும். எந்த மாதிரிங்க? கிறிஸ்துவனுடைய மாதிரி, ஆண்டருடைய அடிச்சுவடுகள், ஆண்டருடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது அது நிச்சயமாக அது கிரீடத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. 12 சீசர்களும் என்ன பண்ணாங்க? அதுல ஒரு சீசன் என்ன பண்றான்? அந்த மாதிரியை பின்பற்றல. யூதாசு மாதிரி என்ன பண்றான்? அவன் அந்த என்ன பண்ண இடத்த விட்டு அகன்று போவதை நான் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் மற்றொரு ஆண்டவர் என்ன பண்றாங்க? மற்ற இன்னொரு நபரை கொண்டு வந்து அதுல இணைக்கிறத நான் பார்க்க முடிகிறது. அப்ப அந்த 12 பேரும் தேவனை அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார். ஆண்டவருக்கு மாதிரி என்ன பண்ண? ஆண்டவரை பின்பற்று. அது மாதிரி என்ன பண்றாங்க? அதை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. உலகத்துல பல இடங்கள கர்த்தர் எழுப்புதலை அவர்களை கொண்டு தேவன் தேசத்திலே செய்தார். இந்த தேசத்துக்கு தேவன் தோமாவை தேவன் அனுப்பித்தார். கிறிஸ்துவுக்கு அவன் என்ன மந்தைக்கு மாதிரியா இருப்பான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் பார்த்து வர பண்ணாரு. அடி உத நிந்தனைகள் எல்லாவற்றையும் என்ன ஒப்பு கொடுத்தார். அவர் போன இடங்கள்ல அன்னை ஜனங்கள் கூட்டம் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அது என்ன பண்ணுதுங்க? நாமளும் கிறிஸ்துவை பற்றி நம்ம பின்பற்றும் பொழுது அதான் சொல்றாரு, மந்தைக்கு மாதிரியாகவும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்ம என்னாம கெட்ட வார்த்தை பேசுனா நம்ம பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசும். நம்ம பொய் பேசுனா பிள்ளைகள் பொய் பேசும். நம்ம திருடுனா பிள்ளைகளும் திருடும். ஆமா, சோத்திரம். நம்ம என்ன எந்த கான்செப்ட்ல நம்ம பேசுறோமோ, எந்த மெண்டாட்டி இருக்குமோ அதே மாதிரி தான் பிள்ளைகள் அந்த மெண்டாட்டில் என்ன பண்ணுவோம்? காணப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நபர்களா இருக்கணும். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றலா இருக்கணும். அது கீழே 5ஆம் சொல்லுது பாருங்க. அந்தபடி இளைஞர்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். என்ன பண்ணுங்களா? பெருமையுள்ளவர்கள் தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். சோத்திரம். அந்த வாராத கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தாழ்மை முக்கியம். கடைசி முடிவு பரிந்து நம்மளாரு இயேசு கிறிஸ்து நம்மை தாழ்த்தினார். வாடாத கிரீடம், பல கிரீடங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஜீவ கிரீடம் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த கிரீடத்தை தேவன் கொடுக்கிற அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆண்டு வரப்போகிறார், சீக்கிரமாக வரப்போகிறார். சோதரர், இந்த வாரம் நிச்சயமாக தேவன் வருவார். நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டு வரலாம். அந்த வருகைக்காக நீங்க காத்துருங்க. ஏசப்பா எனக்கு கிரீடங்களை பலனை தரப்போறான், நிச்சயமா நான் ஆஸ்வதிக்கப்படுவேன். நான் இயேசுவை என்ன பண்ண பின்பற்றி அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றுவேன். நான் உலகத்தின் காரியத்தை நான் பின்பற்ற மாட்டேன். அந்நிய நுகத்துல நான் பிணைக்க மாட்டேன். சோத்திரம். தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை நான் என்ன வர மாட்டேன். ஒருபோதும் என் வாழ்க்கையில சிந்தனை நான் கொண்டு வர மாட்டேன். நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற நபராக இந்த உலகத்தை நான் வெளிப்படுவேன். ஆனா நிச்சயம் ஆஸ்வதிப்பார். ஏன்னா வாராத கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயத்தோட ஓடுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.
நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.